ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கேட்ட கேள்விக்கு நம்ம மல்லி இப்படி ஒரு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அட ஆமாங்க, ஏன்னா விஜய் கேட்குறாங்க, இதுக்கு மேலே என்னால் முடியாது மல்லி, நீ ஒரு முடிவாக சொல்லு, உனக்கு உங்கள் அண்ணன் முக்கியமா இல்லை நான் முக்கியமா அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கவுமே மல்லி என்னங்க நீங்கள் எப்படி கேட்குறீங்க, நீங்கள் 2 பேரும் எனக்கு 2 கண்ணு மாதிரி, ஒரு கண்ணு நான் இழந்துட்டா கூட என்னால் முழுமையாக உலகத்தை பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி என்னை பார்த்து இப்படி கேட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பார் மல்லி, கண், இதயம், கிட்னி அந்த பதில் நான் கேட்கல. எனக்கு ஃப்ராங்காக ஸ்ட்ரைட்டான ஆன்சர், உனக்கு நான் வேணுமா உங்கள் அண்ணன் வேணுமா, அவ்வளோதான், சிம்பிள், இதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே பாபு சொல்கிறாரு, அதில் என்னம்மா நீங்கள் தான் வேணும் விஜய்ன்னு சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி கேட்க, எப்படின்னா அப்படி சொல்ல முடியும், எனக்கு அம்மாவா அப்பாவா இருந்தது எல்லாமே நீ தானே, அப்படி இருக்கும்போது உன்னை விட்டுட்டு எப்படின்னா என்னால் போக முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மல்லி, வாழ்க்கை தான் மல்லி முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிலாம் கிடையவே கிடையாதுண்ணே, 2 பேருமே முக்கியம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் புரிஞ்சிக்காம பைத்தியக்காரத்தனமாக பாபு ரொம்பவே திட்டிடுறாங்க. ஒரு மாதிரியாக திட்டவுமே மல்லிக்கு கோவம் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள் விஜய், எனக்கு நீங்கள் வேணாம், நீங்கள் என்னைக்கு நான் மட்டும்தான் உங்கள் பொண்டாட்டி நினச்சி வர்றீங்களோ, என்னை மட்டும் நம்பி, நான் சொல்கிறேன்ன அவர் எனக்கா கிடையாது சுடர்னு, அதை மட்டும் நம்பி எப்போ வேணும்னு வர்றீங்களோ அப்போ நான் வர்றேன், நீங்கள் தான் முக்கியம், நான் வர்றேன், அது வரைக்கும் நான் வரமாட்டேன், எனக்கு எங்கள் அண்ணன் தான் முக்கியம். நீங்களாச்சும் என்னை நம்பாமல் இருந்திருக்கீங்க, ஆனால் எங்கள் அண்ணன் என்னை நம்பாமல் இருந்ததே கிடையாது, எனக்கு என் அண்ணன் மட்டும்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லுமே மல்லி என்ன பைத்தியக்காரத்தனமாக முட்டாள்தனமான முடிவு எடுக்காத மல்லி அப்படின்ற மாதிரி பாபு சொல்ல, இல்லைண்ணே நான் கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கேன், இப்படி தான் தானே சரிப்பட்டு வரும், ஏன்னா இவரும் நானும் மாடு மாதிரி கத்திட்டே இருக்கேன், என் பேச்சு கொஞ்சம் கூட கேட்காம அவர் அதே முடிவு எடுத்துகிட்டு இருக்காரு, அதனால் இவர் நமக்கு தேவையில்லைண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் வேறு வழி இல்லை, இப்படி சொல்லி தான் ஆகணும், நானும் எவ்வளோ நாளாக பொறுத்து பார்த்தேன், நீயும் பேச்சை கேட்குற மாதிரி இல்லை, அதனால் நீ உன் வேலையை பாரு, நான் இதுக்கு மேலே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே இவளுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல, என்னடா இது இப்படி நடந்துகிட்ருக்கு, எப்படி நம்ம எல்லாத்தையும் சமாளிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க பல யோசனையில் இருந்துகிட்ருக்கு, இவங்களுக்கு சுத்தமாக புரியல. நீங்கள் என்ன இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க, என் பொண்ணு என் தங்கச்சி உங்களை நம்பி தானே வந்தா, என்ன மாப்பிள்ளை நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, வந்தா என்ன, இப்போ நீங்கள் தான் பார்த்துக்க போகிறேன் எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கு அவ்வளோதான், உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது, நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள்ளை, வேறு என்ன உங்கள் தங்கச்சி நீங்கள் தான் வேணும், நீங்கள் தான் முக்கியம்னு சொல்லிட்டா, இதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்கிறது, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, அவள் ஏதோ கோபத்தில் சொல்லிட்டா, ஆனால் அவள் அப்படிப்பட்டவ கிடையாது, நீங்கள் என்னை திட்டவும் ஏதோ பாசத்தில் சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் மல்லிக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன், நான் வாழ்ந்துக்கிறேன், நான் ரேணுகாவோடய வாழ்ந்துக்கிறேன், எனக்கு மல்லி தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நாகுக்கு கோவம் வந்துட்டுது, அப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக சொன்னதெல்லாம் பொய்யா, மல்லி தான் முக்கியம், மல்லி தான் உயிர் அப்படி இப்படின்னு நீங்கள் இப்போ என்னென்னமோ அவள் கூட வாழ்ந்துக்கிறேன் இவ கூட வாழ்ந்துக்கிறேன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் நல்லாவா மாப்பிள்ளை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாம் உங்களால் தாங்க, உங்களால் மட்டும்தான் என் மல்லி என்னை பிரிஞ்சு போயிட்டா, என் மல்லி இப்படி இருந்து நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என் மல்லி இப்படி இருந்து பார்த்ததில்ல தான், நானே ஒத்துக்கிறேன், ஆனால் அவள் இப்படி இருக்கிறதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தானே, ஏன் அதை ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்னால் என் தங்கச்சி விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படி இப்படிலாம் உங்களுக்கு பேச அசிங்கமாக இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதில் அசிங்கப்பட என்ன தம்பி இருக்குது, நான் என் தங்கச்சி இப்படி தான் சொல்லிட்டேன், என் தங்கச்சிக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க நீங்கள், அவ்வளோதான், என் தங்கச்சி எடுத்த முடிவு, நான் ஒருபோதும் தப்பு சொல்ல மாட்டேன், அவள் எங்கே இருக்கணும்னு நினைக்கிறாளோ அங்கே இருக்கட்டும், என்ன நீங்கள் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி விஜய் வார்த்தையோட, யார் கேவலமாக நடந்துக்கிறது, நீங்களா நானா அப்படின்ற மாதிரி சண்டை பெருசாக போய் 2 பேருமே அடிச்சுட்டு நிற்கிறாங்க. அவங்க அடிச்சு நிற்கிறத பார்த்து ஒன்றுமே புரியல மல்லிக்கு, என்னடா இது இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு
மல்லி ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ தான் வருத்தப்பட்டாலும் போனாலும் விஜய் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார். என்ன நடந்தாலும் உங்கள் அண்ணன் தான் வேணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜய் இந்த மாதிரி வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க விஜய், என் தங்கச்சி தாங்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க தங்கச்சி தங்கச்சின்னு ரொம்ப பாசமலையாக பொழியிறீங்க, என்னால் முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பேசுகிறத ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டாப் பண்ண போகிறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எல்லாமே ஸ்டாப் பண்ணி முடிச்சாச்சு, நீங்கள் தான் வந்து அதை முடிக்காமல் வச்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க மல்லி. வான்னு நம்ம போயிடலாம், இவர் புரிஞ்சிக்காமல் பேசுகிறாரு, இதுக்கு மேலே நம்ம எதுக்காகனா இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைம்மா நம்ம அப்படி டக்குன்னு வந்து முடிவு எடுத்துட முடியாது, ஏன்னா இது உன் வாழ்க்கை பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல, என் வாழ்க்கை பிரச்சனைனா என்ன வேணால் யார் வேணால் பண்ணலாமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவெடுக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க. ஆனால் மல்லி ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. என்ன நடந்தாலும் விஜய் வேணும் அப்படின்றதுக்காக. ஆனால் இப்போ வேறு வழியே இல்லாமல் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்காங்க. எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து எதுவுமே பார்த்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் வந்து பிரச்சனைகள்லாம் ரொம்ப வந்து மோசமாக நடந்துகிட்ருக்கு. அதை எப்படி கொண்டு போகிறாங்க, இல்லை என்ன தான் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்து ஒரு பிரச்சனை முடிய தான் போகுது. ஏன்னா நம்ம மல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்காங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மல்லி வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. விஜய் மல்லி பிரிஞ்சதில் யாருக்கெல்லாம் வருத்தமோ அவங்களாம் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நான் விஜய் இவ்வளோ மோசமாக நடந்துப்பாருன்னு எதிர்பார்க்கல. மல்லியவே வேணான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாரு விஜய். பார்ப்போம் என்ன தான் ஆக போகுது, எந்த மாதிரி தான் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம்.